2ஆம் வீட்ல மாந்தி அப்டின்னா, நல்லா வெளியில இருப்பாங்க. ஆனா, குடும்பத்துக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு டல்னஸ், ஏதோ ஒரு ஹேப்பி இல்லாம இருப்பாங்க. சொல்லுவாங்க, "ஃப்ரெண்ட்ஸோட இவ்ளோ ஜாலியா இருந்த. ஆனா ஏன்டா ஒய்ஃப்ட்ட வந்தவுனே இப்டி இருக்க? என்னடா நீ இப்டி இருந்தா எப்டிடா அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கும்?" வைசி வெர்சா இப்டியெல்லாம் வந்து பேசுவாங்க. ஸோ, அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்கள வந்து ஏதோ ஒண்ணு பிளாக் பண்ணுது அப்டின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, இந்த மாந்திய கிளியர் பண்றதுக்கு எந்த இடத்துல இருக்குன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்ப மேஷ மாந்தியா இருந்தா ஒரு மாரி, ரிஷப மாந்தியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய 2ஆம் வீடு எது அப்படின்றத வச்சு தான். ஏன்னா 2 அப்படின்றது பொருளாதாரம், சந்தோஷம், கம்யூனிகேஷன்றத விட கணவன், மனைவி அப்படின்ற ஒரு அந்யோன்யத்துல அது வந்து டோட்டலி ஃப்ளாப் ஆகும். அவங்களுக்கே எப்படி இருக்கும்னா, வெளியில இருக்கும்போது ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா உள்ள வரும்போது என்னமோ ஹெசிடேட் பண்றேன். ஹெசிடேஷன் இஸ் மோர் தென் த லெவல் அப்படின்றவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாயோ அல்லது புதனோ அல்ல சந்திரனோ இவங்கெல்லாம் 2ஆம் வீட்ல வந்தாங்க அப்படின்னா, தென் நீங்க வந்து வீட்லயே மாந்தி வருஷத்துக்கு ஒரு தடவ பண்ணிக்கணும். அண்ட் எந்த ஒரு முன்னேற்றம் வீடு கட்டுறீங்க, தயவு செஞ்சு போய் பண்ணிடுங்க. ஒரு கார் வாங்குறீங்க, தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அனுபவிக்கிற யோகம் 2ஆம் வீடுன்றதுக்கு எதெல்லாம் செட் ஆகுமோ, அதுக்கெல்லாம் நீங்க பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா, இதுலருந்து வெளில வந்துரலாம்.